வடிக்கு வாடா ஏலே வடிக்கு வா. பாடி எடுத்து வா. வசந்தகுமார் ஸ்ரீ என்னோட அன்பு காட்டும் எல்லா உறவுகளும் எனக்கு தாய் தான். ஆமா வசந்தகுமார் ஸ்ரீ. நிலவன் ப்ரோ ஹாய் அக்கா. ம் வாங்க நிலவன் பிரதர். இன்றைய ப்ரோக்ராம் என்னக்கா? மேலே வந்து பேசுங்கக்கா. ஆளுக்கு ஒரு நிமிஷம் வந்து பேசுங்க. ஆமா நான் கலெக்டர் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கேன். ப்ரோக்ராம் பிஏ வந்து கேட்குறாரு இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம். பேசிட்டு இருங்க சாப்பிட்டு வரேன். சரி சரி நான் அந்த இதை டெலீட் பண்ணிடுறேன் ஓகேவா. நல்லா தானே பேசியிருக்கீங்க. அது டெலீட் பண்ணுறதா பண்ணிடுறேன். பண்ணணும்னு நினச்சேன் மறந்துட்டேன். இந்த உலகத்தில் பிறந்த உடனே நமக்கு யாரு தெரியும்? யாரையும் தெரியாது. பெத்தவ பார்த்தாதான். இல்லைன்னா நம்ம எங்கே இருப்போம், எந்த மூலையில் இருப்போம், உயிர் பொழைப்போமா உயிர் பொழைக்க மாட்டோமா, இந்த குட்டி பூனைங்க மாதிரி. அதுவா அக்கா? ஆமாம். அதில் தங்கி சமைக்கணும்னு எது சொன்னேன்லக்கா. ஆமாம், எங்கே தங்கி சமைக்கணும்? அது வண்டியில் போகும்போது எங்கேயோ தங்கி சமைக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, எங்கேயோ கேரளா போகும்போது. எப்படி போய் கொஞ்சது பாருங்க. அதில் ஒரு ஆர்வ கோளாறுல சொன்னேன்க்கா. ஓகே ஓகே, அதனால ஒன்றும் இல்லை. அது ஃப்ளோவில் ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கேரளாவில் பைக் ஓட்டுவீங்களான்னா, கேரளாவில் போகிறா இருந்தால் லாங் டூர் போகிறா இருந்தால் வேறு வண்டியில் போவேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ சொன்னீங்க. அது எனக்கு கூட புரியல. உங்கள் வாய்ஸ் உங்களுக்கு தான் புரியுது. போங்க, எனக்கு புரியவே இல்லை. என்னங்கக்கா? சரிங்கக்கா. அப்படியாங்க்கா? இதுதான்க்கா எனக்கு புரிஞ்சுச்சு. கொங்கு தமிழ் புரியறன்னா அங்கே வந்து ஒரு மாதம் தங்கி இருக்கணும் போல். அது எனக்கே புரியலைக்கா. அப்புறம் என்னத்துக்கு? அது பேசாமல் இருந்துட்டு போட்டு பார்க்குறவங்களுக்கு புரியாது. ஏதோ ரோடு மட்டும் தெரியும். நிம்மதியாக சாப்பிடுங்க போன சேர்ந்து. என்ன சாப்பாடு? அது எனக்கு புரியலக்கா. பறவைகள் சவுண்டு அழகா இருக்குல்ல. மழை பெய்யுறது அதுக்கு அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குது பறவைகளுக்கெல்லாம்.